ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, டிசம்பர் 2, 2024. நாம் முழுமை நிலையை அடைந்து, கர்மாதீத நிலையை அடைந்து, நிரம்பியவராகி வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். கர்மாதீத நிலையினை அடைவதற்காக அனைத்து விகர்மங்களையும் நாம் அழித்தாக வேண்டும். முழுமை நிலையை அடைவதற்காக அனைத்து குணங்கள், சக்திகள், தூய்மை தன்மை ஆகியவற்றால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து பொக்கிஷங்கள், அதாவது ஞானத்தின் பொக்கிஷம், சுகங்களின் பொக்கிஷம், அமைதியின் பொக்கிஷம், அன்பின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம், மகிழ்ச்சியின் பொக்கிஷம், புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம், உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் பொக்கிஷம், இவற்றையெல்லாம் அடைந்து முழுவதுமாக நிறைந்தவராகி நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். எப்போது நாம் அப்படிப்பட்ட வருமானத்தை சேமித்து கொண்டு வீட்டிற்கு செல்வோமோ, உறுதியாக நம்மை பார்த்து பகவான் கூட மகிழ்ச்சி அடைவார். தனது கரங்களை விரித்து நம்மை அழைப்பார் அல்லவா? ஒரு குடும்பத்தில் மகனோ மகளோ நல்ல வருமானத்தை சேர்த்து கொண்டு வீட்டிற்கு சென்றால் தாய் தந்தையர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? அவரை வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள், நாலாபுறங்களிலும் மகிமை பாடுவார்கள். அதுபோன்று நாம் கூட பாபாவின் கட்டளைகளின்படி நடக்கும்போது அவரும் நம் மீது பலியாகி விடுகின்றார். அவரது கட்டளைகளின்படி நடந்து அனைத்து பொக்கிஷங்களாலும் சுயத்தினை நிரப்பிக் கொண்டோமானால் பாபா நம் மீது மிகுந்த திருப்தி அடைகிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். ஞானத்தின் பொக்கிஷத்தால் நிரம்பி இருக்கிறோமா அல்லது வேறு விஷயங்களால் நிரம்பி இருக்கிறோமா? ஞான சிந்தனையானது நமது புத்தியை உயர்ந்ததாக ஆக்குகிறது. தூய்மை தன்மையின் பொக்கிஷத்தினை அதிகரிக்கிறது. நமது புத்தியினை தெய்வீகமானதாக ஆக்குகிறது. எனவே ஞானத்தின் சிந்தனை, ஞானத்தை கேட்பது, ஈஸ்வரிய ரசனையை அடைவது, இவ்வாறு ஈஸ்வரிய ஞானத்தின் பொக்கிஷத்தால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். ஞானம் என்பது மிகப்பெரிய அழிவற்ற பொக்கிஷம் என்பதை நாம் அறிவோம். ஞானம் என்பது ரத்தினங்கள் போன்றவையாகும். எந்த ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களால் சுயத்தை நிரப்பிக்கொள்வார்களோ அவர்கள் ஜன்ம ஜன்மங்களுக்கு ஸ்தூலமான செல்வத்தாலும் நிறைந்திருக்கிறார்கள். எனவே பகவான் நமக்கு மிக உயர்ந்த பொக்கிஷத்தினை வழங்கியிருக்கிறார். அது மற்ற அனைத்து பொக்கிஷங்களை அடைவதற்கான ஆதாரமாகும். இந்த பொக்கிஷத்தினை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து கொள்வதால் இது அதிகரிக்கிறது என்பதை நாம் அறிவோம். சூக்ஷ்ம தன்மை வந்து விடுகிறது. புத்தி நிரம்பி விடுகிறது. மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. எனவே இந்த பொக்கிஷத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவோம். வெறும் கொஞ்சம் ஞானத்தை கேட்டேன், பிறருக்கு கூறினேன் என்பதில் பெரிதாக பலன் எதுவும் கிடைப்பதில்லை. ஞானத்தை மனன சிந்தனை செய்து புத்தியை சுத்திகரிப்போம், தெய்வீகமானதாக ஆக்குவோம். சக்திகளின் பொக்கிஷத்தை யோகத்தினால் சேமிப்போம். தூய்மை தன்மையின் சக்தியினை 5 சொரூபங்களின் பயிற்சியின் மூலம் அதிகரிப்போம். மேலும் வாழ்வினை மகிழ்ச்சியால் நிறைத்து விடுவோம். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒரு மனிதர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அவரது மூளையின் நியூரான்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றன. அவற்றிற்கு மறுபிறவி கிடைத்தது போன்று ஆகிவிடுகிறது. எனவேதான் மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. பகவான் கூறியிருக்கிறார், மகிழ்ச்சி என்பது அனைத்திலும் பெரிய பொக்கிஷம். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தடைகளும் வரவே செய்கின்றன. அவை சென்றும் விடுகின்றன. ஆனால் புத்திசாலியான மனிதர், ஞானி ஆத்மா வரக்கூடிய பிரச்சனைகளை செல்வதற்கு அனுமதிப்பார். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையே அவர் வரவேற்பார். எந்த விஷயத்திற்காகவும் உங்களது மகிழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடாதீர்கள். இது சவாலான விஷயம்தான், ஆனால் செய்ய வேண்டியது அவசியமாகும். மேலும் நாம் தான் செய்ய போகிறோம். அதே போன்று புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம்,
மிகப்பெரிய பொக்கிஷமாகும். அதன் மூலம் மனிதர்களின் அதிர்ஷ்டம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பொக்கிஷத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம். பலருக்கும் இந்த பொக்கிஷம் இன்னும் அதிகரிக்கவில்லை. நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நமது செயல் பிறருக்கு துக்கத்தை கொடுக்கின்றன என்றால், நமது வார்த்தைகள் பிறரது மனதின் அமைதியை, நிம்மதியை, சுகத்தை பறிக்கின்றன என்றால், நமது வார்த்தைகள் பிறரை புண்படுத்துகின்றன, அவர்களை தொந்தரவு செய்கின்றன, அவர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகின்றன, உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மையை ஏற்படுத்துகின்றன என்றால், நமது பாவங்களின் கணக்கு அதிகரிக்கிறது என்பதை உணர வேண்டும். நான் ஒன்றும் யாரையும் கொலை செய்யவில்லையே, யாரையும் துன்புறுத்தவில்லையே என்று சிலர் நினைக்கிறார்கள். நமது நடவடிக்கைகளால் பிறரது மனம் புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் வேண்டுமென்று செய்யவில்லை. தெரியாமல் நாம் செய்யும் விஷயங்கள் கூட பிறரது மனதை புண்படுத்தலாம். எனவே கவனம் செலுத்துவோம். அனைத்து பொக்கிஷங்களாலும் தன்னை நிரப்பிக்கொண்டு இந்த பழைய உலகிலிருந்து விடை பெற்று செல்வோம். புதிய யுகத்திற்குள் நுழைவோம். ஓம் சாந்தி.